வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எவர் கிரீன், அதாவது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சட்னி பார்க்க போறோங்க. இதுக்கு பேர் வந்து பச்சைப்புளி சட்னி. இது கோவை கிராமத்து ஸ்பெஷல் சட்னிங்க. அந்த காலத்துல எங்க பாட்டி எல்லாம் வந்து இந்த கம்பங்களி, ராகி கூழு இதெல்லாம் பண்றப்ப அவசியம் இந்த பச்சைப்புளி சட்னிய பண்ணி கொடுப்பாங்க. எங்க பாட்டில இருந்து அப்டேட்டா இருக்கிற நம்ம பிரியங்கா மேடமும் குக்கு வித் கோமாளில வந்து இந்த சட்னிய காமிச்சிருக்காங்க. அதுக்கு செஃப் தாமு சாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு. அந்த சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் காமிக்கிறேன். எங்க வீட்டுல பழங்காலத்துல இருந்து பண்ற சட்னிங்க இது. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த காலத்துல அம்மியில அரைச்சோம், இப்ப அப்படி கிடையாது, மிக்சியில போட்டுக்கலாம். அதான் பழமையும் புதுமையும் நிறைந்த ஒரு சூப்பரான சட்னி. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேங்க, அத போட்டுடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு இருக்கிற மாதிரி உரிச்சிருக்கேன். பச்சை மிளகா நம்ம வீட்டுல காரம் கம்மியா இருக்கு, அதனால ஒரு 7-8 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போட்டிருக்கேங்க, பாருங்க உப்பு போட்டாச்சு. இதுக்கப்புறம் புளிய வந்து சின்ன லெமன் சைஸ் வந்து ஊற வச்சு பாருங்க, ஊற வச்சு அதையும் போட்டுடலாம். இது அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நம்மள சூப்பரா நம்மளோட பச்சை புளி சட்னி ரெடி ஆயிருது. அப்படியே கிரீன் கலரா தான் இருக்கு. இது வந்து கம்பங்களி, ராகி கூழு இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆஸ் வெல் இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க. பாரம்பரிய முறையில கோவை டிஷ், கோவையில வந்து கிராமத்து மக்கள் ரெகுலரா ரொட்டீனா செய்யற சட்னி இது. இந்த கருவேப்பிலையும் கடுகும் தாளிச்சு போட்டுட்டு நம்ம சுட சுட இட்லி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச ஒரு சட்னி இந்த பச்சைப்புளி சட்னிங்க. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.